உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? ஊரறிய சீர்வரிசையை கொண்டு போய் தங்கச்சியை வாழ வைக்கிற அண்ணனை மட்டும் தான் நான் பாத்திருக்கேன். ஆனா ஊரறிய வாழ வெட்டிய தங்கச்சியை கூட்டிட்டு வந்த அண்ணனை நான் இங்கதான் பாத்துட்டு இருக்கேன். ஏம்ல நீ போய் இப்படி பேசுத? ஏன் உனக்கு நடந்ததெல்லாம் தெரியாதா என்ன? உன் அப்பம் பண்ண காரியத்துக்கு அவன் தலையை என் வலது கையிலையும், அந்த பாண்டியம்மாவுடைய தலையை என் இடது கையிலையும், அந்த சனியனுடைய தலையை ஃபுட்பால் ஆடிட்டே போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகி நின்று இருக்கேன். ஆனா நீ போட்ட கண்டிஷன்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அமைதியா நிக்க தெரிஞ்சுக்க. இது ஏதோ வாழா வெட்டியா கொண்டு வந்துட்டேனா? உன் அப்பனும் அதான் சொல்லுதான், வாழா வெட்டி வாழா வெட்டின்ட்டு. யார்ல வாழா வெட்டி? கட்டி கொடுத்த இடத்துல புருஷனுக்கு பயந்துகிட்டு, மாமனாருக்கு பயந்துகிட்டு, மாமியாளுக்கு பயந்துகிட்டு, பாசம் கிடைக்காம, மரியாதை கிடைக்காம, வெளியில சொல்ல முடியாம எவெல்லாம் புழுங்கி வாழ்ந்துட்டு இருக்காளுகளோ அவளுக்கு தாம்ல வாழா வெட்டி. நான் என் தங்கச்சிக்கு எங்க பாசம் நிறைய கிடைக்குமா, எங்க அன்பு கிடைக்குமா, அதை விட ரொம்ப முக்கியமா எங்க சுயமரியாதை ஜாஸ்தி கிடைக்குமா, அங்கதான் கூட்டு வந்திருக்கேன். அவளை வாழா வெட்டி ஆக்கி கூட்டிட்டு வரல. அவளுக்கு இன்னைக்குதான் சுதந்திரம். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சா கொடியேத்தி முட்டாயெல்லாம் கொடுத்து கொண்டாடுதாவுல. என் தங்கச்சிக்கு கிடைச்ச சுதந்திரத்தை அண்ணங்காரன் நான் கொண்டாடுதம்ல. அதுக்குதான் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம். முட்டாள், உன்னோட அவசரத்தால நீ தப்பு பண்ணிருக்க. முத்துப்பாண்டி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம்ல. எப்ப வருவான்? எப்ப வருவான்? ஆறு தெரியும் உனக்கு தெரியுமா அவன் எப்ப வருவான்ட்டு? இல்லையா ஒரு நல்ல புருஷனா இருந்தா தினமும் அவளுக்கு போன் பண்ணி கேட்டு அதை விட்டு போயிட்டான். ட்ரைனிங் பெரிய பாஸ் கூப்பிட்டாவ அவன் வீட்டுக்கே போயிட்டான். 100 நாள் கழிச்சு வருவேன். அது வரைக்கும் போன் பண்ண மாட்டான். 6 பேசினாலும் எடுக்க மாட்டான். அது வரைக்கும் என் தங்கச்சி என்னல ஆவாங்க? அவளுக்கு என்ன ஆகி எக்கெட்டு கேட்டு போனாலும் பரவாயில்லையா? இல்லே உன் அண்ணனுக்கு அவ பொண்டாட்டி ஆவறதுக்கு முன்னாடி எனக்கு தங்கச்சில அவ எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான். அதுக்கு தான் அவளை இங்க கூட்டு வந்தது. இதை தவிர வேற வழியே தெரியலையா உனக்கு? வேற வழி இருக்கே. என்ன அது? உன் அப்பனை இந்த வரதட்சணை கொடுமை கேஸ போட்டு ஒரு 10 வருஷம் உள்ள வச்சு லாடம் கட்டணும். அதையாச்சும் பண்ணிருக்கலாம்ல. அதை செஞ்சு அது எதுக்கு ஜெயினா? இல்லை அவங்களெல்லாம் திருத்துறத எங்க வாழ்க்கையா இல்ல எங்க வேலையா? இல்லடா, முத்துப்பாண்டி முதல்ல இப்படிதானே இருந்தான். உன் தங்கச்சியோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் மாறினான்ல, அதே மாதிரி இவரும் மாறுவாரு. கிழிச்சா அவன் அப்ப. இல்லை அவன் பிறந்ததுல இருந்தே அவன் புத்தி அப்படிதான்ல. முதல்ல என் அம்மையை டார்ச்சர் பண்ணா, இப்ப என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ண பாக்குதானா? இல்லை அவனை ஒன்னும் வெட்டி போடணும். அதை செய்ய விடாம என் கைய கட்டி போட்டு வச்சிருக்கேன். என் தங்கச்சி எதுக்குல அங்க அனுப்பி விட்டுருக்கேன்? அவ சந்தோஷமா வாழ்றதுக்கு தான். உன் அப்பனை திருத்தறது கிடையாது. இல்லை நான் தெரியாம தான் கேட்க. ஒரு பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புறது எதுக்குல? அவ சந்தோஷத்தை, அவ ஆசைய, பாசத்தை, கனவெல்லாம் தொலைச்சிட்டு போய் திருத்தறதுக்கா? இது என் தங்கச்சி எசைக்காக மட்டும் நான் செய்யல. இன்னைக்கு இத பாத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு தங்கச்சிகளுக்காகவும் தான் பேசிட்டு இருக்கேன். இது அவ வீடு, அவ இங்க தான் இருப்பா. அப்ப முத்துப்பாண்டி அவனுக்கு உண்மையிலே என் தங்கச்சி மேல பாசம் இருந்ததுன்னா இங்க வந்து வாழ சொல்லு. இல்ல தனியா அவளை கூட்டு போய் அவளை சந்தோஷமா வச்சு வாழ சொல்லு. இனி என் தங்கச்சிக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமைய விட மாட்டேன் நான். டேய், நீ கூட தான் எனக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்டின. அதுக்கு என்ன பண்ண? அன்னைக்கு நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டு பேசியா? உன் வாழ்க்கையை தான் கெடுக்க பார்த்தா உன் அப்பன். உன்னை காப்பாத்துறதுக்கு உன் அம்மா சொல்லிதான் உன் கழுத்துல தாலி கட்டின நான். அதுவும் உன்னை காப்பாத்துறதுக்கு. நான் பண்ணது தப்பு நீ நினைச்சிருந்தீங்கன்னா என்ன வெட்டி போட்டிருந்தா கூட அது நியாயம்தான். ஆனா நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. அன்னைக்கு நீ இந்த சமூகத்தை பார்த்த பார்வை வேற, இன்னைக்கு நீ இந்த சண்முகத்தை பாக்குற பார்வைய வேற இல்ல. இலே என் தங்கச்சிகளை நட்டு வச்ச செடிய அப்படியே வேரோட பறிச்சு வேற இடத்துல குடுக்கற மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எதுக்கு? அவளுக்கெல்லாம் செழிப்பா வளரணும்ட்டுல. நான் போன இடத்துல என் தங்கச்சிக பட்டு போய் நிக்காளுல. நம்ம தான் புடுங்கி கொடுத்துட்டோமே. செடி எக்கேடு கேட்டா போட்டோம் நினைக்கிற அண்ணன் இல்ல இந்த சம்முவம். அவளுக்கு நான் போட்ட விதை ஏன் செடிக. அத அவளுகளை பிறந்த இடத்துக்கே நான் கூட்டு வந்துட்டேன். அதுக்கு இல்லடா. எலே 4ஆம் கிளாஸ் படிச்ச பட்டிக்காட்டான் நானே இன்னைக்கு பொண்ணுங்க எல்லாம் செழிப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு புரட்சி பேசுதேன்.
நீ என்னடா டாக்டருக்கு படிச்சுட்டு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கிழவி மாதிரி பேசிட்டு இருக்க. இதோ பாரு டாக்டர, கடைசியா ஒண்ணு சொல்லுதேன், எனக்கு என் தங்கச்சிங்க சந்தோஷம் தான் முக்கியம். அது இந்த வீட்ல தான் கிடைக்கும்னா அவளுக்கு கடைசி வரைக்கும் இந்த வீட்ல தான் இருப்பாளுவ. வேணும்னா அந்த மாப்பிள்ளைகள இங்க வந்து இருக்க சொல்லு. இல்லண்டா இங்க இந்த சமூகத்துடைய தங்கச்சியா கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுவாளுவ. எங்க அண்ணன் கிராமத்தாளுதான், 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தாண்டாதவன் தான். ஆனா அதோட மனசு இருக்கே, பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்களை விட சுத்தமான மனசு. கூட பிறந்தவங்களுக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடும். இந்த பாசம் எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தாண்டி. புகுந்த வீட்டுல பிரச்சனைனா பொண்ணு பொறுத்து தான் போகணுமா? எங்க அண்ணனை பார்த்தல்ல, ஒரு தங்கச்சிக்கு பிரச்சனைன்னதும் எப்படி அழைச்சிட்டு வந்தாருன்னு பார்த்தல்ல. ஆனா நீ எப்படி இரக்கமே இல்லாம நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியுதா? நானா இறக்கம் இல்லாமையா? பின்ன எங்க அண்ணனை விட நீ படிச்சவ, அதுவும் பட்டணத்துக்கு போய் டாக்டருக்கு படிச்சவ. ஆனா உனக்கு நாங்க இந்த வீட்டுக்கு வந்தா மட்டும் பொறுக்கவே மாட்டேங்குது. எங்களுக்கு ஆதரவா உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏ ரத்னா, நான் உங்களுக்கு ஆதரவா தாண்டி. எங்க எங்க அண்ணன் எங்களுக்காக முடிவெடுத்திருக்காரு. ஆனா நீ எங்களை அடங்கி போக சொல்லுத. எங்களை அடிமை மாதிரி புகுந்து வீட்டுக்கு போக சொல்றதுலயே குறியா இருக்கேன். ஏ ரத்னா, அடிமையா இருந்த நான் சொன்னேன்? உன் மேல எதை திணிச்சாலும் அதை எதிர்த்து கேள்வி கேளு, உன்னோட உரிமைக்காக போராடுன்னு தான் நான் சொல்றேன். ஆனா அந்த போராட்டத்தை புகுந்த வீட்டுல வச்சு பண்ணுன்னு தானே நான் சொல்றேன். அது உனக்கு புரியலையா? ஏன் புரியல? ரொம்ப நல்லாவே புரியுது. நீ என்ன தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க. நான் என்ன உங்க அண்ணனை லவ் பண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? வலுக்கட்டாயமா தானே அவன் என் கழுத்துல தாலி கட்டினா. ஆனாலும் நாங்க இப்ப வாழல. எவ்வளவோ பிரச்சனை வந்தப்பவும் இந்த வீட்டை விட்டு நான் போகல. இன்னைக்கு நானும் உங்க அண்ணனும் நல்லா இல்லையா? உன்ன மாதிரியே நினைச்சிருந்தா நான் இந்த வீட்டுல இன்னைக்கு இருந்திருப்பேனா? பரணி, சுத்தி வலிச்சு நீ பேசினாலும் சொல்ல வர்றது ஒண்ணு தானே. நான் இந்த வீட்டை இருக்க கூடாது. அடிப்பட்டாலும் மிடிப்பட்டாலும் ஏன் செத்தாலும் கூட அந்த வீட்டுல தான் நான் சாகணும். அப்படித்தானே? இல்லடி, நான் சொல்ல வந்தது என்னன்னா, போதும், எனக்கு எல்லாம் புரியுது. நான் ஒண்ணு சின்ன புள்ள இல்ல. ஒண்ணு சொல்ற கேட்டுக்க. அந்த வீட்டுல பிரச்சனைன்னு வந்தா அத நான் சமாளிச்சுக்கிறேன். ஒருவேளை சமாளிக்க முடியாம போனா கூட நான் உன்னை தேடி இந்த வீட்டுக்கு வந்துட மாட்டேன். எங்க நான் வந்து உன் புருஷன் சம்பாதியத்தை பொங்கி தின்னுருவேங்கிற கவலை உனக்கு வேண்டாம். போதுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.